ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நம்ம கொடிவேரி அணைக்கு தான் வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஒன் டே ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்ம வீடியோ யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அணை பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் மைசூர் மன்னர்களால் இந்த அணை கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த அணையோட சிறப்பு பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே பெரிய இயந்திரங்கள் இல்லாம பெரிய பாறைகளை வெட்டி இரும்பு கம்பியால ஈயத்தை பயன்படுத்தி உறுதியா கட்டப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த அணை ஒரு பிரபலமான சுற்றுலா தலமா இன்னைக்கு வரைக்கும் வெளியூர்ல இருந்து அதிகமா வர்றாங்க. நிறைய பரிசல்கள் நிறைய நிறுத்திச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் பக்கமா கலெக்ட் பண்றாங்க ஒரு சவாரிக்கு. இந்த அணையோட அந்த அருவி தான் பாக்குறவங்களை பிரம்மாண்டமா வியக்க வைக்குது. சம்மர் ட்ரிப் வந்தாலே பயங்கரமா கூட்டமா இருக்குங்க. வெளியூர்ல இருந்து நிறைய எக்கச்சக்கமான மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க பாருங்க. அந்த அருவியில குளிக்கிறதுக்காக முக்காவாசி பேர் அங்கிருந்து இங்க வர்றாங்க. வெளியூர்ல இருந்து நிறைய கேரளா, ஆந்திரான்னு சொல்லி போட்டு ஏகப்பட்ட பேர் பெரிய பெரிய வண்டிகள் எல்லாம் புடிச்சுக்கிட்டு இங்க வந்துடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் சாப்பாடுன்னு சொல்லி போட்டு ஏகப்பட்ட வெரைட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க எல்லாம் சந்தோஷமா விளையாடுறதுக்கு வேண்டிய ஒரு சின்ன ஒரு பார்க் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பெரியவங்க தான் நிறைய பேர் ஆடிட்டு இருக்காங்க. இந்த அணை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயத்துக்காகத்தான் பயன்படுது. அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்துல ஸ்டார்ட் பண்ணி இதோட எண்டிங் பண்ணி கொண்டு போயிடுவாங்க அந்த பரிசு சவாரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.